அட போங்கடா இதுக்கு மேலே என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நேற்றைய மேட்ச் முடிஞ்சு நம்ம விராட் கோலி வந்து கிரவுண்ட்லேயே அழுதுட்டாருங்க. சரி வாங்க அதை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். நேற்றைய மேட்சை பொறுத்த வரைக்கும் எஸ்ஆர்எஸ் டீமுக்கும் பெங்களூரு டீமுக்கும் தாங்க நடந்துச்சு. பெங்களூரோட ஹோம் கிரவுண்டில் தான் நடந்துச்சு. சரி ஓகே இந்த மேட்ச்லேயாச்சும் நம்ம ஆர்சிபி வின் பண்ணுறாங்களா அப்படிங்கிறதாங்க எல்லா ஃபேன்ஸும் எதிர்பார்த்தாங்க. ஆனால் நாங்கள் இருக்கிற வரைக்கும் உங்களை ஜெயிக்க விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஆர்சிபி பவுலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் 50 ரன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி போட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. அதில் 2 பேர் வந்து 60 ரனுக்கு மேலே வர கொடுத்துருந்தாங்க. என் தலைவன் சிராஜே பரவாயில்லடா அப்படிங்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மற்ற பவுலர்ஸ்லாம் வந்து போலிங் போட்டிருந்தாங்க. அதுலேயும் நம்ம ரீஸ்டாப்லி நல்லா தான் போட்டுட்டு இருந்தாரு. கடைசியில் ஒரே ஓவர் 25 ரன் கொடுத்தாரு. 287 அடிச்ச உடனே தெரிஞ்சு போச்சு இதெல்லாம் சேஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி. இருந்தாலும் நம்ம ஆர்சிபி டீம் போராடுறாங்களா அப்படிங்கறத எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஓப்பனிங்ல நம்ம ஃபேப் டு பிளேசிஸ் அண்ட் விராட் கோலி 2 பேருமே நல்ல ஸ்டார்ட் வந்து கொடுத்தாங்க. 6 ஓவர்ல 80 ரன் கிட்ட வந்து ஸ்கோர் பண்ணிருந்தாங்க. அதுக்கப்புறம் மிடில் ஆர்டர் ரொம்ப வீக் அப்படிங்கறனால தான் இந்த டார்கெட் வந்து அவங்களால சேஸ் பண்ண முடியல. பட் ஆனா பினிஷரா நம்ம டிகே வந்து செம்மையா வந்து பிளே பண்ணாரு. எஸ்ஆர்எஸ் டீமை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இறங்கின 5 பேருமே செம்மையா பிளே பண்ணாங்க. ஆனா ஆர்சிபி டீமை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா விராட் கோலி, ஃபேப் டு பிளேசிஸ், டிகே 3 பேர் தான் நல்லா பிளே பண்ணாங்க. இந்த மேட்ச்ல நம்ம வில் ஜாக் மட்டும் ரன் அவுட் ஆகாம இருந்தாரு அப்படின்னா கண்டிப்பா சேஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு வந்து அதிகமாவே இருந்திருக்குங்க. நம்ம ஃபேப் டு பிளேசிஸ் தான் ரன் அவுட் ஆகி விட்டாரு. இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா 25 ரன் வித்தியாசத்துல வந்து நம்ம ஆர்சிபி டீம் தோத்துட்டாங்க. இந்த மேட்ச் தோத்ததுக்கு அப்புறம் தாங்க நம்ம விராட் கோலி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுருப்பாருங்க. இன்னும் என்னதான்டா பண்றது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த மேட்ச் முடிஞ்சது ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுருப்பாருங்க நம்ம விராட் கோலி. சரி ஓகே இந்த மேட்ச்ல நம்ம ஆர்சிபி எந்த தப்பு பண்ணாங்க அப்படின்னு சொல்லி உங்களோட கருத்தை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க.